ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த, ஆனா இங்க யாரையுமே காணுமே. நானா தான் தனியா பேசிக்கிட்டு இருந்தேன் அண்ணி. தனியா பேசிட்டு இருந்தியா? ஆமா அண்ணி, தாலி கோக்குற விஷயத்த பத்தி சும்மா நானா பேசி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏய் அமுதா, உனக்கு என்ன ஆச்சு? நீயே இப்படி தனியா பேசிக்கிற? உனக்கு ஏதாவது பேசணும்னா என்கிட்ட வந்து பேச வேண்டியதானே? அண்ணி, இந்த ஃபங்க்ஷன் அங்க நம்ம வீட்டுல வைப்பாங்களா இல்ல இந்த வீட்டுல வைப்பாங்களான்னு தெரியலன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தத கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன். அதுதான் நீங்க கேட்டுட்டீங்க போல இருக்க. தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷனை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும்லாம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா? இருந்தா சொல்ல அமுதா. கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எல்லா பொண்ணுக்குள்ளயும் இருக்கிற ஆசைதான் அண்ணி எனக்குள்ளயும் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா மெஹந்தி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடணும். கல்யாண புடவை வாங்க கடைக்கடையா ஏறி இறங்கணும். ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணணும்னு எல்லாருக்கும் இருக்கிற சாதாரண ஆசைதான் எனக்குள்ளயும் இருந்துச்சு அண்ணி. என் கல்யாணம் இப்படி யாரும் இல்லாம அண்ணன், அப்பா, அத்தை, மாமா சாபத்தோட நடக்கும்னு நான் கனவுல நினைக்கல அண்ணி. அமுதா, ஏன் நீ சாபம் அது இதுன்னுலாம் பேசுற? நீ மணிகண்டனை கல்யாணம் பண்ணது எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா சாபம் விடுற அளவுக்கு அப்பாவும் அம்மாவும் அவ்வளவு மோசமானவங்க கிடையாது. மாமா எனக்கு தாலி கட்டும் போது அண்ணனோட கண்ணை நான் பார்த்தேன். என்னை ஏமாத்திட்டேன்னு அப்பா அழுதது என் காதுல இன்னும் கேக்குது அண்ணி. அதெல்லாம் இன்னும் என்னால மறக்க முடியல அண்ணி. இங்க பாரு அமுதா, இப்படிலாம் யோசிச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப நீ இந்த வீட்டோட மருமக. அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அதனால உனக்கு என்ன வேணும்னாலும் தயங்காம நீ என்கிட்ட கேளு. அதை விட்டுட்டு மாமா கிட்ட உன் வருத்தத்தெல்லாம் சொல்லி புலம்பாத அமுதா. பாவம் அவரு. அவரோட வயசுக்கு இன்னும் எவ்வளவுதான் அவர் தாங்குவாரு. அண்ணி, சின்ன வயசுல இருந்து எனக்கு மனசு சரியில்லைன்னா நான் அப்பா கிட்ட உட்காந்து பேசினா சரியாயிடும். அப்படிதான் இப்பவும் பேசினே தவிர இந்த வீட்டை பத்தி நான் எதுவுமே தப்பா சொல்லல. நீ நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா சொன்னேன்னு நான் சொல்லவே இல்ல அமுதா. நீ சொல்லவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும். உனக்கு மனசு கஷ்டமா இருந்தா என்கிட்ட பேசுன்னு தான் சொன்னேன். எனக்கும் உன்ன மாதிரி ஏதாவது கஷ்டம் இருந்தா என் அம்மா கிட்ட சொல்லியே பழகிட்டேன்.